குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் ரொம்ப அற்புதமான மகான். இந்த மகான் பேர் வீர வைராகிய மூர்த்தி சுவாமிகள்னு பேர். வீரேகிய முனிவர் அப்படின்னும் இவர் பேரை சொல்கிறாங்க. இவருடைய சமாதி எங்கே இருக்கு? சீனந்தல் அப்படிங்கிற கிராமம். சீனந்தல் எங்கே இருக்கு? திருவண்ணாமலையிலேருந்து வடக்கு திசையில் சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில். ஆதி சிவலிங்காச்சாரியா குருபீடம் அப்படின்னு ஒரு பீடம் இந்த சீனந்தல் கிராமத்தில் இருக்கு. ஆதி சிவலிங்காச்சாரியா குருபீடம். எத்தனையோ ஆதீனங்கள் மடங்கள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு மடம். இந்த மடத்தில் 7வது பீடாதிபதியாக இருந்தவர் நம்ம தரிசனம் பண்ண போகிற வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள். ஓகேவா? இப்போ திருவண்ணாமலை பக்கத்தில்னு சொன்னேன். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, ஆலயத்தினுடைய தொன்மை, அங்கே நடக்கிற விழாக்கள் எல்லாமே நமக்கு தெரியும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் எத்தனையோ திருவிழாக்கள் இருந்தாலுமே அத்தனை திருவிழாக்களிலும் முத்தாய்ப்பு வைத்தது போல அங்கே நடக்கிற ஒரு திருவிழா என்ன அப்படின்னா, என்னது? கார்த்திகை தீபத் திருவிழா இல்லையா? நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு எல்லா தொலைக்காட்சி சேனல்லையும் அங்கே தீபம் ஏற்றுகிற அந்த நிகழ்வை நம்ம லைவாக பார்த்துருக்கோம். ஒரு தீபத்தை தரிசிக்கிறதே பெரிய பாக்கியம் அப்படிங்கும்போது திருவண்ணாமலையில் மலைக்கு மேலே ஏற்றப்படுகிற அந்த தீபத்தை தரிசனம் பண்ணுறது அத்தனை புண்ணியம். திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இல்லை, இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விழா நடக்கிறது. அந்த விழாவில் ஒரு அங்கமாக பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு அப்படி நடக்கும். பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடக்கும். சுவாமி, அம்பாள், முருகன், பிள்ளையார், சண்டேஸ்வரர் எல்லாம் வலம் வருவாங்க. பஞ்சமூர்த்திகள் வலம் வருவாங்க. இந்த பஞ்சமூர்த்திகளும் அவரவர்களுக்கு உண்டான வாகனங்களில் வீதிகளை வலம் வந்து கொண்டிருக்கிற போது இந்த பஞ்சமூர்த்திகளுக்கு பின்னால் திருவண்ணாமலையில் புகழ்பெற்றிருந்த 5 மடாலயத்தின் பீடாதிபதிகள் அவர்களும் பல்லக்கில் பவனி வராங்க. அந்த காலத்தில் கடவுளுக்கு நிகராக மகான்கள் மதிக்கப்பட்டார்கள். கடவுளுக்கு நிகராக துறவிகள் மதிக்கப்பட்டார்கள். கடவுளுக்கு ஆசை கிடையாது, துறவிக்கும் ஆசை கிடையாது. கடவுள் பரம்பொருள் நிலை, இவங்களும் பரம்பொருள் நிலை இல்லையா? எல்லாம் ஒன்று. அதனால தான் கடவுளுக்கு நிகராக மதித்தார்கள். நம்ம கோவிலில் நமஸ்காரம் பண்ணுறோம், ஒரு மகானை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுறோம். ஒரு ரோட்லேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ யாரை பார்த்தாலும் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோமே, மரியாதை கொடுக்க வேண்டியவனா வணக்கம் சொல்கிறோம். துறவிகளை எங்கே பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுறோம், தெய்வத்தை எங்கே பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுறோம். அந்த அளவுக்கு நமது மரபில் மகான்களை ஒரு உச்சஸ்தானத்தில் நம்ம வச்சுருக்கோம். உண்டா இல்லையா? உண்டு. அதனால தான் அந்த காலத்தில் தீபத் திருவிழா உற்சவத்தின் போது பஞ்சமூர்த்திகள் புறப்பட்டு வலம் வந்து கொண்டிருக்கிற போது இந்த 5 மடங்களைச் சேர்ந்த மடாதிபதிகளும் பல்லக்கில் பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பெல்லாம் இந்த திருவண்ணாமலை பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவன் ஒரு அந்நிய மதத்தை சார்ந்தவன், ஒரு ராஜன். அந்நிய மதம். ஒரு அந்நிய மதத்தை சார்ந்தவருக்கு நமது மதத்தினுடைய சம்பிரதாயம், அதாவது இந்து மதத்தினுடைய சம்பிரதாயம், இந்து மதத்தினுடைய வழிபாடு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உண்மைதானே? நாம கவலைப்படுறது நம்ம வீட்டை பற்றி மட்டும்தான் கவலைப்பட முடியும். நம்ம பக்கத்து வீட்டை பற்றி கவலைப்பட முடியுமா? இந்த காலத்தில் நம்ம அப்படி இருக்கோமா? நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்கா? நம்ம வீட்டில் வசதியாக வாழ்வதற்கு எல்லாம் பொருள் இருக்கா? அதைத்தான் நம்ம பார்க்குறோம். பக்கத்து வீட்டை பற்றி நம்ம ஏன் கவலைப்படுறோம்? காலம் குறுகிடுச்சு, வாழ்க்கையும் குறுகிடுச்சு.
இந்த ராஜாவுக்கு, அந்நிய மதத்தை சேர்ந்த ராஜாவுக்கு நம்ம வழிபாடுகள், நம்ம சம்பிரதாயம் தெரிஞ்சிருக்கணும்னு என்ன அவசியம்? கிடையாது, தேவையில்லை. அந்த ராஜா அந்த மதத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிறவர். திருவண்ணாமலை பகுதிக்கு அவர் தான் ராஜா. இந்த வலம் வந்து கொண்டிருக்கிற போது இந்த ராஜா வரான். அந்த ராஜா வரான், படைகள், சேனாதிபதி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த பல்லக்கில் 5 மடாதிபதிகள் போறத இந்த ராஜா பார்க்கிறான். 5 மடாதிபதிகள் பல்லக்கில் போறாங்கன்னு சொன்னா இல்லையா, சுவாமிகளுக்கு பின்னாடி, அதை பார்க்கறான். பார்த்தோன்னா கோபம் வருது. என்னடா அது, சுவாமிகளை பல்லக்கில் சுமந்து போகலாம், இந்த மனிதர்களை எதுக்கு பல்லக்கில் தூக்குறாங்க அப்படின்னு கோபம். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.